காஞ்சிபுரம் அருகே மதுபோதைக்கு அடிமையான காதல் கணவரின் டார்ச்சல் ஒருபுறம், கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யும் மாமியாரின் டார்ச்சல் மற்றொருபுறம். இதனால் மனமுடைந்த மருத்துவக் கல்லூரி மாணவி விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். 2 வருடத்தில் இளம் தம்பதிக்குள் காதல் கசந்ததால் ஒரு உயிர் பிரிந்த பரிதாப சம்பவத்தின் பின்னணி என்ன? காஞ்சிபுரத்தை அடுத்த கீழம்பி பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா. 20 வயதான இவர் சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு வாழ்க்கையை தொடங்கிய பிரியா தனது திருமண வாழ்க்கையால் தற்கொலை செய்து கொண்டு உயிரை விட்டுள்ளார். மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆட்டோ ஓட்டி வரும் கோகுல் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. அதேபோல் கோகுலின் அம்மாவான ஜெயந்தி கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கணவன், மனைவி, மாமியார் என மூவருக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் குடித்துவிட்டு வந்த கோகுலை பிரியா தட்டி கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் மாமியார் ஜெயந்தியும் பிரியாவிற்கு அதீத அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மனமுடைந்த பிரியா கோகுல் வெளியில் சென்றிருந்த பிறகு வீட்டில் உள்ள மின்விசிறியில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாலுச்செட்டிச்சத்திரம் போலீசார் பிரியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவம் படிக்கும் ஒரு இளம்பெண் கல்யாண வலையில் விழுந்து ஆட்டோ ஓட்டும் குடிகார கணவனாலும் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கும் மாமியாராலும் தன் உயிரை மாய்த்து கொண்டது மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே பெரும் சோகத்தை உண்டாக்கியது.